வண்டியோட ஹார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, கார்பரேட்டரே இல்ல, பேட்டரி சேரல இடிக்கும். ஏன்டா சேரும்டா? மரம் டேங்க்ல கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு, ஆல்ரெடி கொஞ்சம் டேங்க்ல பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈரமா இருக்கும் லைட்டா, நான் பாக்குறேன். சரி, தண்ணி மொட்டை தண்ணியா? நிறைய தண்ணி கிடந்துருக்கு. இப்போ ஒரு வழியாக கார்பரேட்டர் வண்டிலேருந்து கலட்டிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா பழைய இன்ஜின் வாங்கலாம் அப்படின்னு புதுக்கோட்டை மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே போய் இன்ஜின் ரேட்டு கேட்டோம்னா வண்டி ரேட்டு சொல்கிறாங்க. சரி என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தட்ட போய் கேட்டோம். அவர் வந்து வண்டியே வந்து இருக்குது, மொத்தமாகவே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. சரி நமக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து மொத்தமாகவே தேவைப்படும், வீல் எல்லாமே தேவைப்படும், தனித்தனியாகவே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வண்டியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய வாட்டி அண்ணே கேக்குதா? இப்பதான் வண்டியை டோ பண்ணி எடுத்து வந்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வண்டி. பார்த்தீங்கன்னா பல்சர் 150 வாங்கியிருக்கோம், 2011 மாடலு. புக்கோட கொடுத்துட்டாங்க, புக்கோட இருக்கு. பாருங்க வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத. இதுல என்ன சின்ன மைனர் ஃபால்ட் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா மெயினான வண்டியோட ஹார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, கார்பரேட்டரே இல்லை. அவனா வந்து நமக்கு தெரிஞ்சவருங்கிறனால கார்பரேட்டர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. கார்பரேட்டர் கையில் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஸ்பார்ட்டி உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பி ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த வண்டியை. இந்த வண்டியும் அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ரெண்டும் சேம் மாடல். அது 11 மாடல், இது 12 மாடல். அதனால் இப்போ இது வரைக்கும் மெட்டீரியல் 2-3 எடுத்து அதில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்படி ரத்தம் தேவையோ அந்த மாதிரி வண்டிக்கு முதல்ல இன்ஜின் ஆயில் இருக்கணும். ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த வண்டி, இரும்பு கடையில் இருந்த வண்டி அப்படிங்கனால இன்ஜின் ஆயில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. இன்ஜின் ஆயில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது. இது பாருங்கள், இப்போ ஆயில் கேப்பே நம்ம தான் ஃபஸ்ட்டு கலட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே கலட்டாமல் அப்படியே ரொம்ப இதுவாகி போயிருக்கு. கலட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, கீழே இதில் ஆயில் கேஜ் இருக்கு மேடா, அதில் பார்த்துக்கலாம் மேடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள் ரொம்ப கனகரேன்னு இருக்குது, ஒன்றுமே தெரியலை. அதில் நான் தொடச்சி பார்த்தேன் முதல்ல, பட் ஆனால் தெரியல. என்ன புது ஸ்டிக்கு, இந்த ஸ்டிக்கை பாருங்க ஆயில் கொஞ்சம் இருக்குது போதும். அப்புறம் வேணா ஆயிலை பிடிங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே ஆயில் டாப்அப் பண்ணிக்கிடுவோம். பேட்டரி சேரலை இடிக்கும். ஏன்டா சேரும்டா? 5 LP நினைக்கிறேன். 5 LP பேட்டரியா இருக்குது? ஆமாம், இது 7 amps. ஆமாடா, இது 7 LPடா, அது 5 LP தானே இருக்குது. பிரச்சனை இல்லை, டெம்பரரியாக போட்டு ஓட்டலாம், ஆனால் சேர்க்க முடியாது. சரி இந்த வண்டி பேட்டரி இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது, அதனால ஸோ பேட்டரி மட்டும் மாட்டுக்குமாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து இந்த ஃபியூஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது, பார்க்கல நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா கரெக்டாக கண்டக்ஷன் உள்ளே வந்து கண்டினியூட்டி வரல. அதனால நம்ம வந்து ஃபியூஸை வந்து டைரக்ட் பண்ணி போகிறோம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வண்டியை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பாருங்க. அடிவேல் சொல்கிற மாதிரி தான், இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ. உள்ளே வச்சுருவோம். இந்த வரங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபியூஸ் ஹோல்டரை வந்து டேரெக்டாக பைபாஸ் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றினோன்னே கரெக்டாக எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து பெட்ரோலை ஊற்றி ஃபஸ்ட்டு டேங்கை செக் பண்ணி பார்த்துருவோங்க மாதிரி இருக்குது. அடேங்கப்பா கொடூரமாக இருக்கடா, இங்கே வர டேங்க் வந்து பாருங்களே கொடூரமாக இருக்கா. டேங்க்கில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் டேங்கில் பெட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஈரமாக இருக்கும் லைட்டாக. நான் பார்க்குறேன். சரி அப்படியே அங்கே எடுத்துட்டு இங்கே வா. எங்களுக்கு தண்ணி இருக்கா? தண்ணி இறங்கிச்சா? தண்ணி வருது தெரியுதா? இல்லை தண்ணி தான் வருது, அதில் பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்துட முடியாதோ தனியாக? தண்ணி மொட்டை தண்ணியா? நிறைய தண்ணி கிடந்துருக்கு. ஐயோ அவசரப்பட்டோமா, பெட்ரோல் வேஸ்ட்டாக போகுது தம்பி. எரிபொருள் மிச்சம் பண்ணணும். பெட்ரோல் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கா, அது என்னடா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய சம்பவம் போச்சு. டேங்கில் அவசரப்படுத்த பெட்ரோல் ஃபுல்லாக ஊற்றி வேஸ்ட்டாக போச்சு. நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக கார்பரேட்டர் வண்டிலேருந்து கலட்டிட்டோம். இந்த கார்பரேட்டர் அதில் போட்டு போவோம். ஏன்னா டேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணி, மழை தண்ணி உள்ளே இறங்கி தண்ணியாக இருக்குது. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம டேங்க் ஓவர் போட்டோம்னா தண்ணி உள்ளே இறங்காது, அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது. இப்போ இதை நம்ம அதில் மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இங்கிட்டு இருந்தாட்டா சேர்க்க முடியும், அங்கிட்டு ஏன்டா சேர்க்க? என்ன டீப்பை கொடுங்க. ஓகே நண்பர்களே, கரெக்டாக கார்பரேட்டரை உட்கார வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவை போட்டு லைட்டாக டைட் பண்ணிக்குவோம்.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பார்க் ப்ளக் ஹோல்டர்லாம் இல்லை, அதனால் அந்த வண்டியில் ஸ்பார்க் ப்ளக் ஹோல்டர்லாம் கழட்டிருக்கோம். ஸ்பார்க் ப்ளக் ஹோல்டர்லாம் இதில் மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிப்போம். கரண்ட்லாம் வருது, செக் பண்ணி பார்த்தோம், கரண்ட்லாம் பொலிர்னு வருது. ரிலே ஸ்டார்ட் பண்ணுறான் குமார், செல்ஃப் ரிலே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணுவா. இங்கே வருங்க மக்களே, கரண்ட்லாம் போய் ஏண்டா இது சேர போகிறாங்குது, மெதுவாடா பாருங்க மக்களே, கரண்ட் நல்லா பொலிர்னு வருது. நண்பர்களே இப்போ வழியாக சாவியை ஆன் பண்ணிடுவோம். சிங் நல்லா வேலை செய்யுது நண்பர்களே. ஒரே அடியில் இருக்குதா நண்பர்களே, ஒரே அடியில் இருக்குது வண்டி, வேற லெவலில் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே, இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. வண்டி ஒரே அடியில் இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேங்கை வந்து கலட்டி எடுத்துகிட்டு இந்த வண்டியில் இருக்க டேங்க் வந்து இதில் மாட்டுவோம். மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வண்டியில் இருக்க டேங்கை கலட்டி இதில் கொண்டே மாட்டுவோம். அதில் சீட் ஆகணும். அதில் சீட்டை பெட்ரோலேருந்து வர ஓசை இந்த டேங்க் மாட்டிக்குவோம். பெட்ரோல் டேங்கில் மாட்டிட்டு பெட்ரோல் ரிசர்வில் வச்சுப்போம். ரிசர்வில் வச்சு ஓகே நண்பர்களே, வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் அசம்பிள் பண்ணியாது. வண்டி வேற லெவலில் இருக்கு மக்கள்னா, எதிர்பார்க்கல இந்த ரிசல்ட்டை. அந்தளவுக்கு வண்டி வேற லெவலில் இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, நம்மளோட வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை வச்சு தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.